எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னா கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை சட்னி சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து தலைமுடி வளர்றதுக்கு, கண் பார்வைக்கு, பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு எல்லாம் இந்த கருவேப்பிலை சட்னி அவ்வளவு நல்லது. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டேஸ்ட் ஆனது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை ஒரு நாம்பு, அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இப்போ சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு, தேங்காய். இது எதுக்கு இப்படியே வச்சிருக்கேன்னா கல்லில் ஆட்டுறதுக்காண்டி இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இப்போ கொத்தமல்லி, ஜீரகம், புளி, இப்போ உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு சும்மா ஒவ்வொரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கல்லெண்ணெய். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு, அது கூடவே உளுத்தம் பருப்பு, மூணு பருப்பு போட்டாச்சு. மூணு பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் தாங்க. இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கை விடாம கலரணும், இப்போ தீயாம வறுக்கணும். சீரகம், கடலைப்பட்டை சேர்த்துக்கலாம். கடலைப்பட்டை சேர்த்தாச்சு. பொன்னிறமா வறுக்கிறதுனால எடுத்து பாருங்க, ஈவனா வறுத்துருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். புளியும் எண்ணெயில் தான் பொரிக்கணுமா? எண்ணெயில பொரிச்சு எடுத்தா தான் அந்த பச்சை வாசம் போய் சூப்பரா இருக்கும். எடுத்துடலாமா? அடுத்து எண்ணெய், திரும்ப எண்ணெய். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய். தேங்காய் அதுலேயே போட்டு 2 வதக்கு வதக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போடணும். தேங்காய் கல்லில் ஆட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி பெருசாக போட்டால் நசுக்கி ஆட்டுறதுக்கு சீக்கிரம் ஐயம். மிக்சியில் போட்டால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். ஆமாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். இப்போ வதக்கி வச்சு எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை அதுக்கு ஏதாவது உப்பு போடுவீங்களா? உப்புனால கருவேப்பிலை சட்னிங்கிறதுனால எண்ணெய் ஊற்றி வதக்குவோம். சட்னிங்கிறதுனால எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். மற்ற இதாக இருந்தாலும் உப்பு கல் போட்டு வதக்குவோம். கருவேப்பிலை பொடிக்கு உப்பு கல் சேர்த்து வதக்கணும். கருவேப்பிலை சாய் வதக்கணும். அப்புறம் வதங்கிடுச்சு. இப்படி பொரிஞ்சு வரணும் கருவேப்பிலை. அந்த பச்சை தன்மை மாறாம கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை எடுத்துடலாம். லாஸ்ட்டாக தான் தக்காளி வதக்கணும். தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இது நல்லா சுருள் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. வதங்கிச்சு எடுத்துடலாம். தக்காளி எடுத்துடலாம். இப்போ சூப்பரா எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ உரல்ல போட்டு ஆட்டிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா பொன்னிறமா வறுத்தாச்சு. கழுவியாச்சு. இப்போ போட்டு ஆட்டிக்கலாம். பாருங்க கல்லில் ஆட்டினாலே டேஸ்டா இருக்கும் சட்னி.
பாருங்க அப்புறம் தக்காளி இப்போ இந்த இது எதுக்கு அப்படியே போட்டோம்னா இங்க பாருங்க தேங்காய் எதுக்கு அப்படியே போட்டோம்னா இப்போ அப்படியே போட்டாட்டோம்னா அதுல சீக்கிரம் சிக்கிறது இல்ல இப்போ இப்படி தட்டி போட்டுக்கிட்டா பாருங்க தட்டி போட்டுக்கிட்டா சீக்கிரம் மஞ்சிக்கும் அதனாலதான் கொஞ்சம் பெருசா போட்டேன் சின்னதா போட்டா தட்ட முடியாது பாருங்களா சூப்பர் ஐடியா தனியா தனியா எடுத்து வச்சுமா தனியா எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆட்டின பின்னாடி போட்டு ஆட்டிக்கலாம் தண்ணி கொஞ்சம் போட்டு ஆட்டணுமா இல்ல தண்ணி போட்டு ஆட்டணும் நல்லா மையா ஆட்டணுமா எப்படி மையா ஆட்டணும் அப்பதான் சட்னி சூப்பரா இருக்கும் கடலை ஆட்டினாலே டேஸ்டே தனியா இருக்கும் பாருங்க இப்போ குழகுறப்பா கொஞ்சம் மஞ்சிச்சு இப்போ இந்த பக்குவத்துல தக்காளி இந்த நசுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் சட்னி ஆட்டிட்டேன் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல எடுத்துக்கணும் கொஞ்சம் களி கொடுத்துருவாங்க இன்னும் கலைக்கலாமா சரியா போயிடுமா இன்னும் கொஞ்சம் கூட தோசை கலைக்கலாம் மதியம் சோறாக்குனா இதுல சரியா இருக்கும் அதனால கொஞ்சம் கெட்டியா இருக்கும் ஓகே டன் இது சுத்தமா கழிப்போம் அதை தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கண்டி கழுவணுமேனு சொல்லிட்டு தோசை அடுத்த தோசை தானே போட போறோம் தோசை இதுலயே தாளிச்சுக்கலான்னு இதுலயே தாளிச்சுட்டா கழுவுற வேலை மிச்சம் ஒரு கரண்டி கழுவுற வேலை ஓகே ஓகே கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கருவேப்பிலை வரமிளகம் அதை தாளித்தா கழுவுறது யார் கரண்டியில் வச்சு தாளிக்கலாம் கழுவுறதுக்கு சலுப்பு இப்போ இதில் தோசை செய்ய போகிறதுனால இதுலேயே தாளிச்சுக்கலாம் சூப்பராக தாளிச்சு இப்போ இதை இப்படி எடுத்து தோசை கருவேப்பிலை சட்னிக்கு தோசை தெரியாது தோசை எப்படி சூப்பரா வந்துங்க பாத்தியா ஓகே தோசை தோசை கருவேப்பிலை சட்னி கலக்கி விட்டுக்காங்க நான் கலக்கல சாதத்துக்கும் இதையே மதியானத்துக்கு போட்டுக்கலாங்கிறதுனால நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பராக போச்சு சூப்பராக இருக்குதா கடலை ஆட்டினாவே டேஸ்ட் தனி கடலை ஆட்டினாவே கருவேப்பிலை சட்னி மிக்சியில் சூடு ஏறுதில்ல அதனால டேஸ்ட் குறைஞ்சி போயிடுது சாதம் கருவேப்பிலை சட்னி பூசணிக்காய் சாதத்துக்கு கருவேப்பிலை சட்னி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சட்னி கொஞ்சம் நல்லா சுதமா போட்டு சாப்பிடலாம் சூடா சாதம் கருவேப்பிலை சட்னி அதான் சூப்பர் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு தான் இருக்கும்
கருவேப்பிலை சட்னி. ம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் கருவேப்பிலை சட்னி. அதாவது சாப்பாடு இப்படி நல்லா ட்ரெயின் சாப்பிட்டா சாதத்துக்கு ஒரு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் இன்னைக்கு மதிய சாப்பாடு இதுதாங்க. ஓகே டன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.